لسوف أعود يا أمي أقبل رأسك الزاكي أبثك كل أشواقي وأرشف عطر يمناك أمرغ في ثرى قدميك خدي حين ألقاك أروي الترب من دمعي سرورا في محياك لسوف أعود يا أمي أقبل رأسك الزاكي أبثك كل أشواقي وأرشف عطر يمناك أمرغ في ثرى قدميك خدي حين ألقاك أروي الترب من دمعي سرورا في محياك فكم أسهرت من ليل لأرقد ملء أجفان وكم عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணிய மிகுந்த நாட்டிலே இந்த கண்ணியவான்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் எப்படி ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. من ذا الذي يقرض الله قرضا حسنا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், அவனை நம்பிக்கை கொண்ட அவனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மூமின்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்விற்கு யார் அழகிய கடன் கொடுப்பவர்கள்? என்ன கேட்கிறான்? அல்லாஹ்விற்கு, உங்களை படைத்த ரப்பிற்கு கடன் தேவைப்படுகின்றது. அந்த கடனை யார் அழகிய முறையில் அழகிய கடனாக கொடுப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவுடைய 245வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான்,
من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرة والله يقبض ويبسط وإليه ترجعون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள், அந்த கடனை கொடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடனை அவர்களுக்கு பல மடங்காக்கி பன்மடங்காக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அளவின்றி கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பிடித்து கொள்ளுவான் செல்வத்தை. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்துடைய பொருள், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் தேவை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றானே, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றானே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையற்றவனாக இருக்கும் பொழுது, எந்த தேவைகள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகளை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தனக்கு கடன் தேவை என்று அல்லாஹ் குறிப்பிடுவதன் அர்த்தம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையிலே அவனுடைய அடியார்களுக்காக தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவழிக்கக்கூடிய செல்வத்தை, சொதக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தனக்கு கொடுக்கக்கூடிய கடனாக அல்லாஹ் சொல்லுகின்றான். யா அல்லாஹ், தன்னுடைய அடியார்களுக்கு மூமின்கள் செலவழிக்கக்கூடிய அந்த செல்வத்தை, அந்த சொதக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு கொடுக்கக்கூடிய கடனாக அல்லாஹ் கூறி, எப்படி தனக்கு கொடுத்த கடனை ஒருவருக்கு கொடுத்த கடனை ஒருவர் திருப்பி கொடுப்பாரோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த கடனை அல்லாஹ் பல மடங்காக்கி உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய பாதையில் அதிகம் செலவழிக்கக்கூடிய சமூகம், அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய சமூகம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமுள்ள சமூகமாக, அல்லாஹ்வின் வெற்றி மிக சமீபத்திலே இருக்கக்கூடிய சமூகமாகத்தான் இந்த பூமியிலே வாழும். எப்போது அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து மக்கள் செலவழிக்காமல் தங்களுடைய செல்வங்களை பிடித்துக் கொள்கின்றார்களோ, கஞ்சத்தனத்தை மேற்கொள்கின்றார்களோ, அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் தான் கொடுக்க இருப்பவற்றை அல்லாஹ் பிடித்துக் கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதை, அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வங்களை கொடுப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய இபாதத்தாக, அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடிப்படைகள் மிகப்பெரிய அடிப்படையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கடமையாக்கிய கடமைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக ஜகாத்தை எமக்கு மூன்றாவது கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்குகின்றான். இதை விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் ஒரு அடியான் நிச்சயமாக அல்லாஹுடைய பாதையில் வருடம் கழிந்துவிட்டால் கொடுத்த பொருளிலிருந்தும் கொடுக்காத பொருளிலிருந்தும் 2.5% எடுத்து ஏழைகளின் வீட்டின் வாசலின் கதவை தட்டி அவர்களுடைய கையில் ஒப்படைப்பது இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தவர்களின் கடமை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சதகாவை அல்லாஹ் உபரியான தர்மங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அதை அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இபாதத்தாக, அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கின்றான். இந்த அடிப்படையை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உங்களுடைய செல்வத்திலிருந்து, உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் எடுங்கள் சதகாவை. அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய இந்த சதகாவை நீங்கள் எடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். அந்த செல்வம் உங்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும், உங்களுடைய பொருளையும் தூய்மையாக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹதீதுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்னல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்.
அல்லாஹுடைய பாதையில் சதகா செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹுடைய பாதையில் சதகா செய்யக்கூடிய பெண்கள், வஅக்ரதுல்லாஹ கர்பன் ஹஸனா, அல்லாஹுடைய பாதையில் அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள், யுதாஅஃபு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்காக்கி அந்த செல்வத்தை கொடுப்பான். வலஹும் அஜ்ருன் கரீம், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக கண்ணியமான கூலி இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுகின்றான்? என்னுடைய அடியார்கள், என்னை ரப்பாக ஏற்று தன்னை அடிமையாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சூரத்துல் இப்ராஹிமுடைய 31வது வசனம், குல் இபாதியல்லதீன ஆமனூ யுகீமுஸ் ஸலாஹ் வயுன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா. என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டட்டும், அல்லாஹுடைய பாதையில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹுடைய பாதைக்காக அவர்கள் செலவழிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை வறுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னால் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய 254வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹுவை ஈமான் கொண்ட அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றான். அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். மின் கப்லி ஐயத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லா, நாளை மறுமை உங்களிடையே வந்தடைவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய மரண நேரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நினைவு கூறுகின்றான். மரண நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம், அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்கி விட வேண்டாம், அல்லாஹ்வை விட்டு உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்கி விட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ, யார் வழிமாறி செல்லுகின்றார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். உங்களுடைய மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்னால், யாருடைய மரணம் ஒருவருக்கு வந்தடைகிறதோ அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் எனக்கு சிறிய நேரம் அவகாசம் கொடு, உன்னுடைய பாதையில் செலவழித்து நல்லவராக மாறி வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நேரம் வந்தால் அவருக்கு ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்ற அறிவுரைகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வமும் ஒரு சோதனை, உங்களுக்கு ஒரு சோதனை. இது அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும், அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களை மாற்றிவிடும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் வ கதிரா ஃபஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகம் செழிப்பானது, பசுமையானது, இந்த உலகம் செழிப்பானது, பசுமையானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக, ஹலீஃபாக்களாக ஆக்கி இருக்கின்றான். ஏனென்றால் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை செழிப்பாக்கி பசுமையாக்கி உங்களை ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் காரணமாக இந்த உலகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்திலே ஏற்பட்ட முதல் குழப்பத்திற்கு காரணமே பெண்களை கொண்டுதான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸ்மஉ வஅதீஉ வஅன்ஃபிகு கைரல் லிஅன்ஃபுசிகும், உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக நாளை மறுமையின் வெற்றிக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். யார் கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலும் சொல்லுகின்றான், அல்லாஹ்விற்கு யார் அழகிய கடனை கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் அல்லாஹ்வுடைய செல்வத்தை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்விற்கு அழகிய கடனாக சமர்ப்பிக்கின்றார்களோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக்குவான், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். வயகஃபிர் லகும் வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன். எப்படி அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழிக்கின்றார்களோ, அல்லாஹ்வை நோக்கமாக கொண்டு அவர்கள் கொடுத்த அந்த கடனை எப்படி மனிதர்கள் கடனை கொடுத்தால் நிறைவேற்றுவார்களோ அதைவிட பல மடங்கு பன்மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கொடுத்த செல்வத்தை உங்களுக்கு செல்வத்திலே அபிவிருத்தி செய்தோ அல்லது உங்களுடைய பாவங்களை மன்னித்தோ அல்லது உங்களுடைய நன்மைகளை பல மடங்காக்கி கொடுத்தோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி கொடுப்பான். அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன், அல்லாஹ் மென்மையாளன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகின்றான். அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான், வஆதூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாகும், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் கொடுங்கள். நீங்கள் ஒன்றும் உங்களுடைய செல்வத்தை சம்பாதித்து உங்களுக்கு கொடுக்க சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹ் தான் உங்களுக்கு கொடுத்தான், அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான், அல்லாஹ் தான் உங்களை பணக்காரர்களாக ஆக்குகிறான், அல்லாஹ் தான் உங்களுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி செய்கின்றான், அல்லாஹ் தான் உங்களை ஏழைகளாகவும் மாற்றுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இரண்டு விதமான பார்வை இருக்கின்றது. இந்த இரண்டு விதமான பார்வையை யார் பார்க்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று தோல்வியடைய செய்வான் அல்லது வெற்றியடைய செய்வான். ஒரு பார்வை காரூனுடைய பார்வை. யாருடைய பார்வை? காரூனுடைய பார்வை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரூனுக்கு இந்த உலகத்திலே அதிகமான செல்வங்களை கொடுத்திருந்தான். அதிகமான செல்வ அபிவிருத்திகளை காரூனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அவனுடைய சாவிகளை, அவனுடைய கஜானாக்களுடைய சாவிகளை சுமந்து செல்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல ஒட்டகங்களை அவன் வைத்திருந்ததாக, பல வாகனங்களை அவன் வைத்திருந்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த செல்வத்தை அவன் என்ன கூறினான்? இது நான் சம்பாதித்தது, இது என்னுடைய அறிவை கொண்டு நான் சேகரித்தது, என்னுடைய சிந்தனையை கொண்டு, என்னுடைய படிப்பை கொண்டு, என்னுடைய கல்வியை கொண்டு நான் சேகரித்த இது செல்வம், இது அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை என்று வாதாடினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனையும் அவனுடைய செல்வத்தையும் அல்லாஹ் பூமிக்குள் புதைத்து விட்டான். இன்னொரு பார்வை இருக்கிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அரசர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுத்து இந்த உலகத்துடைய அனைத்து செல்வங்களையும் அனைத்து விலங்கினங்களையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் காற்றிலே பயணம் செய்யும், காற்றிலே பயணம் செய்து போர் செய்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு அருட்கொடையை பார்த்ததற்கு பிறகும் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு. ஏன் கொடுத்தான்? இதன் மூலமாக நான் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நான் மாறு செய்கின்றேனா என்று பார்ப்பதற்காக. எப்படிப்பட்ட பார்வை பாருங்கள்! இந்த செல்வத்தை, இந்த வசதிகளை, இந்த சிம்மாசனத்தை எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளாக கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான்? அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். இதன் மூலமாக அவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது அவனுக்கு மாறுபட்டு நடக்கின்றேனா என்று பார்ப்பதற்காக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நம்முடைய நினைவு என்னவென்றால், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ் எம்மை நன்றாக வைத்திருக்கின்றான், அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் எதையும் குறை செய்யவில்லை, அல்லாஹ் என்னை கண்ணியமான முறையில் வாழ வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வத்தை குறைத்து விட்டாலோ அல்லது ஏழையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விட்டாலோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கஷ்டப்படுத்துகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சோதிக்கின்றான் என்று ஏழ்மையின் நிலையில்தான் இன்று முஸ்லிம்களும் மூமின்களும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இல்லா மாஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹுடைய பார்வையை பொறுத்தவரை அவனுடைய அடியார்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றுமே சோதனைதான். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்தாலும் அதுவும் அவருக்கு சோதனைதான். அல்லாஹ் ஒருவருக்கு சுகத்தை கொடுத்தாலும் அதுவும் அவருக்கு ஒரு சோதனைதான். அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தாலும் அதுவும் அவருக்கு ஒரு சோதனைதான். அல்லாஹ் இந்த உலகத்திலே அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனைதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழ்மையை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனைதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதியின்மையை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனைதான். அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனைதான். இப்படி அல்லாஹுடைய பார்வையிலே இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகின்ற எல்லா அம்சங்களும் சோதனைதான். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு ஆக்கியதற்கு காரணம் நீங்கள் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சோதிக்கின்றான், உங்களிலே நல்ல செயல்பாடை செய்பவர் யார் என்று. ஆனால் இன்று பார்க்கிறோம், செல்வம் கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள், செல்வம் கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ்வை குறை கூறி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஈஸ அப்துத் தீனாரி வத் திர்ஹம். தீனாரின் அடிமைகள், திர்ஹமின் அடிமைகள் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாரின் அடிமைகள், திர்ஹமின் அடிமைகள் நாசமாகட்டும். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைகிறார்கள், கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை குறை சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட தீனாருக்கும் திர்ஹமுக்கும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைவில்லாமல் வாழக்கூடியவர்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருட்கொடையை நினைவுபடுத்துகின்றான். நீங்கள் சம்பாதித்த செல்வம் என்பது நீங்களாக சேகரித்ததல்ல, நீங்களாக உங்களுடைய கல்வியை கொண்டோ, உங்களுடைய ஆற்றலை கொண்டோ, உங்களுடைய திறமைகளை கொண்டோ, உங்களுடைய பிசினஸ் எத்திக்ஸை கொண்டோ நீங்கள் சேகரித்ததல்ல. அல்லாஹ் நாடியதால், அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்ததால் உங்களுக்கு கிடைத்தது. அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஆண்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய பெண்களாகவும் இருக்கின்றார்களோ லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ரன் அதீமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தன்னுடைய மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நமக்கு கொடுப்பானாக. இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா மின்கும் மின் அஹதின் இல்லா யுகல்லிமுஹுமுல்லாஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். அவர் பார்ப்பார், ஃபயன்துரு ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். அவர் தன்னுடைய வலதுபுறம் பார்ப்பார், அவர் செய்த கூலிகளை அவர் பெற்றுக்கொள்ளுவார். அவர் இடதுபுறம் பார்ப்பார், அவர் செய்த கூலிகளை பெற்றுக்கொள்ளுவார். முன்னால் பார்ப்பார், அவர் நரகத்தை பெற்றுக்கொள்ளுவார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுன் நார வலௌ பிஷிக்கி தம்ரா. அதன் காரணமாக நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தேனும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பல ஹதீஸுகளிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சபையிலே ஒரு ஏழையான ஒரு தோற்றத்திலே ஒரு மனிதர் வருகிறார்.
கிழிந்த ஆடைகளை கொண்டு வந்த காட்சியை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மேலே ஏறினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு உங்களுக்கு மனமரவில்லையா? நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்தரத்துக்குமுன் நார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லது நல்ல வார்த்தையை பேசினேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒவ்வொரு நாளும் காலையிலே 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இன்றைய தினம் உன்னுடைய பாதையில் யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ கொடு. யார் உன்னுடைய பாதையில் செலவழிக்காமல் தடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய செல்வத்தை நீ அழித்து விடு, அவர்களுக்கு நீ கொடுக்காது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மலக்குகள் துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்திலே 4 பிரிவுகளாக மக்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அறிவை, ஞானத்தை, மார்க்க கல்வியை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயத்தில் அவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு தன்னுடைய உறவுகளை சேர்த்து வாழ்ந்து கொண்டால், அல்லாஹ்வை அறிந்து கொண்டால், அந்த விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே அவர்தான் சிறந்த மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயங்களை தவிர ஒரு மனிதனின் மீது பொறாமை கொள்வதற்கு வழிகளே கிடையாது. அந்த 2 விஷயங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான், அந்த செல்வத்தை அழித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த செல்வத்தை அழித்தார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை கொடுத்து கொடுத்து ஒருவர் தன்னுடைய செல்வத்தை அழித்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்டவரை பார்த்து பொறாமை மேற்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த 3 அமல்களை தவிர வேறு எதுவும் அவனை சென்றடையாது. அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஸதகத்தின் ஜாரியா, தொடர்ச்சியாக நிலையாக அவர் கொடுத்த தர்மம், அவர் கொடுத்த சதகா, இதனுடைய கூலி மறுமை வரும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான், அவர் மரணமானாலும் சரியே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் ஒரு பயணத்திலே இருந்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக நான் இருந்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டேன், அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுனி அல் ஜன்னஹ் வ யுபஈதுனி அனின் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு செயலை அறிவித்து தாருங்கள், அந்த செயல் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு செயலை நீங்கள் அறிவித்து தாருங்கள், அந்த செயல் என்னை சொர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வையே நீ வணங்கு, அவனுடைய இபாதத்துகளில் எதையும் அல்லாஹ்விற்கு நீ இணையாக்கி விடாதே. வ துகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. வ துஅதியஸ் ஸகாத், ஜகாத்தை நீ கொடு. ரமதான் மாதத்திலே நோன்பு வை. வ தஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய பைத்தை ஹஜ் செய். ثم قال الا ادلك على ابواب الخير, நன்மையின் வாசல்களை உமக்கு அறிவித்து தரட்டுமா முஆதே. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு கேடயம். வஸ்ஸதகா, சதகா இருக்கிறது. துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார், எப்படி தண்ணீரை நெருப்பு எப்படி நெருப்பை
தண்ணீர் அணைக்கிறதோ அது போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய இந்த சதகா அவர்களுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை நினைவு கூர்ந்தார்கள். அந்த மனிதர் ஒரு தோட்டத்திலே இருந்தார். ஒரு நபித்தோழர் அந்த தோட்டத்தை வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது. அந்த சப்தம் ஒருவருடைய பெயரை கூறியது. அந்த இடத்திலே சென்று மழை பெய்யுமாறு வானத்திலிருந்து ஒரு மேகம் கட்டளையிட்டது. அப்போது அந்த நபித்தோழரும் அந்த வானம் அந்த மேக கூட்டங்கள் செல்லக்கூடிய திசையிலே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு மனிதர் தோட்டத்திலே தன்னுடைய தாவரங்களுக்காக தண்ணீரை பீச்சி கொண்டிருந்தார். அப்போது அந்த மனிதரிடத்திலே அந்த நபித்தோழர் கேட்டார்கள், யா அப்துல்லாஹ் மஸ்முக், அல்லாஹ்வுடைய அடிமையே உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார் ஒரு பெயரை. அந்த பெயரைத்தான் இவர்கள் வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய சப்தத்தின் அழைப்பாளரிடமிருந்து செவியேற்றார்கள். யா அப்துல்லாஹ், ஏன் நீ என்னுடைய பெயரை கேட்கிறாய் என்று கேட்ட பொழுது இந்த சம்பவத்தை அந்த தோழருக்கு எடுத்து கூறுகிறார்கள். அப்போது சொன்னார்கள், நீ என்ன செய்கிறாய்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய தோட்டத்தில் மட்டும் மலையை இறக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், என்ன அமலை செய்கின்றாய் என்று அவரிடத்திலே கேட்டபொழுது அந்த அடியார் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய இந்த தாவரங்களை விளைவித்ததற்கு பிறகு இதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை 3 பகுதிகளாக பிரிப்பேன். 3 பகுதிகளாக பிரித்து அதில் ஒன்றை என்னுடைய குடும்பத்தார்களுக்காக நான் எடுத்துக் கொள்ளுவேன், இன்னொன்றை ஏழைகளுக்காக சதகா செய்து விடுவேன், ஏழைகளுடைய தேவைகளுக்காக கொடுத்து விடுவேன், இன்னொன்றை மீண்டும் இதனுடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துவேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து கட்டளை வருகிறது, இந்த மனிதருடைய பெயரை கூறி இந்த மனிதருடைய தோட்டத்திலே சென்று நீங்கள் மழையை பொழியுங்கள். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய செல்வத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். அவருக்கு வரக்கூடிய லாபத்தை, வரக்கூடிய வருமானத்தை 3ஆக பிரித்து ஒன்றை குடும்பத்தார்களுக்கு எடுத்துக் கொள்கிறார், ஒன்றை ஏழைகளுக்காக கொடுத்து விடுகிறார், ஒன்றை மீண்டும் தன்னுடைய வருமானத்திற்காக வியாபாரத்திலே போடுகின்றார். இந்த ஒரு முறையை கையாளுகின்றோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு லாபத்தை, எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் எஞ்சியதை செலவழித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பேங்கிலே சென்று மூடி வைத்து விடுவோம். ஏதாவது நம்முடைய துணியிலே, நம்முடைய ஆடையிலே ஏதாவது எங்கேயாவது ஒட்டி இருந்தால் அதை எடுத்து சதகா செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 7 கூட்டத்தார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, மறுமையிலே 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அந்த மறுமையிலே அந்த நிழலை தவிர வேறு நிழல் அவர்களுக்கு கிடையாது. அதிலே ஒரு மனிதர் யார் என்றால், ரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். எப்படி என்றால், அவர் செலவழிக்கக்கூடிய அந்த வலதுகரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். யா அல்லாஹ், என்ன குணம் பாருங்கள். இவர் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை 1 மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டு வெப்பத்தை கக்கிக் கொண்டு அவர்களின் வேர்வைகள் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வடிந்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயுமே ஆக்குவானாக. அதிலே ஒருவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், சதகா செய்வார்கள். வலதுகரம் கொடுப்பது இடதுகரத்திற்கு கூட தெரியாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய அமல்களை குறித்து இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவு செய்வார்கள். வீசுகின்ற வேகமான காற்றை விட
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முறை ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது. அறுத்த நிலையிலே ஒரு ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை என்னிடம் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து எமக்காக சிலவற்றை எடுத்து வைத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். மறுபடியும் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், மா பக்கிய மின்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, அந்த ஆட்டை நான் கொடுத்தேனே, செலவழிக்குமாறு கூறினேனே, அந்த ஆட்டில் எது மிஞ்சி இருக்கின்றது என்ன கேட்டார்கள். எது மிச்சம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஆட்டுடைய ஒரு சப்பை, அந்த பகுதியை தவிர மற்ற அனைத்தையும் நான் செலவழித்து விட்டேன், இதுதான் மிஞ்சி இருக்கின்றது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, இது மிஞ்சவில்லை, எது கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சி இருக்கின்றது, இது எமக்கு மிச்சமல்ல, இது எம்முடைய கழிவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த ஹதீஸை. ஆட்டை கொடுத்தார்கள், அதனுடைய ஒரு சிறு பகுதியை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? எல்லாம் மிஞ்சி விட்டது. எப்படி மிஞ்சியது? எதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக நன்மையாக கொடுத்தோமோ அதுவெல்லாம் நம்முடைய நன்மைகளாக எம்மிடத்திலே மிஞ்சி இருக்கின்றன. இது உணவு நமக்கு உரியது, இது கழிவாக செல்லக்கூடியது, இது மிச்சமல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இத்துணை குர்ஆன் வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள், இத்துணை ஹதீஸுகளை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சதகாவுடைய சிறப்புகள், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தை இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலேயும் கொடுக்கப்படக்கூடிய அம்சத்தின் சிறப்புகளை கூறியிருக்கின்றார்களே. நான் என்னை கேட்கின்றேன், நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த தன்மை எம்மிடத்தில் எத்துணை பேரிடத்தில் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய வழக்கம், அல்லாஹ்வுடைய பாதையில் தனக்கு மிஞ்சியதை போக கொடுப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு போக அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவழியுங்கள். எமக்கு எப்படி எம்முடைய தேவைகள் முடிந்து விட்டால் அதை எடுத்து பேங்கில் வைத்து பூட்டி விடுவோம் நம்முடைய அக்கௌண்டில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை செலவழியுங்கள். உங்களுடைய செல்வம் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் அதை எடுத்து நீங்கள் செலவழித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை பன்மடங்காக்குவான். எமக்கு கொடுத்தால் குறைந்துவிடும். எப்படி? செல்வத்தை கொடுத்து விட்டால் அக்கௌண்டில் இவ்வளவு குறைந்து விடுமே, 100 ரூபாயை வைத்திருக்கின்றோம், 50 ரூபாயை செலவழித்து விட்டால் 50 ரூபாய் குறைந்து விடுமே என்ற கவலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீ 50 ரூபாயை கொடுத்தால் அதை அல்லாஹ் 50 லட்சமாகவும் கொடுப்பான், நீ கொடு. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நீ கொடுக்கக்கூடிய கடன், அல்லாஹ்விற்கு நீ கொடுக்கக்கூடிய கடன். எப்படி ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தால் அதை சிறந்த முறையில் உனக்கு திருப்பி தருவார் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறாயோ, உன் ரப்பின் மீது நம்பிக்கை கொள், அதை பன்மடங்காக்கி அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். உன்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான், உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், உன்னுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான், உன்னை கண்ணியப்படுத்துவான், உன்னை சிறந்த முறையில் ஆக்குவான். உனக்காக மலக்குகள் துஆ செய்வார்கள், உனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளின் வாசல்களை திறந்து வைத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் விரும்பியதை செலவழிக்காத வரை அவர்கள் நன்மையை அடைய முடியாது. எப்படி? தனக்கு விரும்பியதை செலவழிக்காத வரை அவர்கள் நன்மைகளை அடைய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். எப்படி? எனக்கு இந்த மொபைல் போன் பிடித்திருக்கிறது என்றால் இதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது, எனக்கு என்னுடைய கார் பிடித்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது, எனக்கு என்னுடைய செல்வத்தில் எது விருப்பமோ அதை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது. மனது வருமா யாருக்காவது கொடுப்பதற்கு? எம்மில் யாருக்காவது மனது வருமா அப்படி கொடுப்பதற்கு?
ஆனால் நபி தோழர்களுக்கு மனது வரும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தனக்கு கடன் கேட்கின்றானாமே. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தனக்கு அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கடன் கேட்கின்றானாமே, மேலும் விரும்பியதை கொடுக்காமல் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி இருக்கின்றானாமே. அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் அபூ தல்ஹா, அப்படித்தான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என்னுடைய பைருஹா தோட்டம், மதீனாவிலே அதிகமான விளைச்சலை தந்த தோட்டத்தில் ஒரு தோட்டம் பைருஹா தோட்டம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டம். இந்த தோட்டம் எனக்கு மிக அதிகமான விருப்பமுடையது அல்லாஹ்வுடைய தூதரே. இதில்தான் நானும் இருக்கிறேன், என் குடும்பத்தார்களும் இருக்கிறார்கள், என்னுடைய வீடும் இந்த தோட்டத்தில் தான் அமைந்திருக்கிறது. இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்விற்கு கடனாக கொடுக்கின்றேன், நான் விரும்பியதை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். இந்த செய்தி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிக்கு தெரிகிறது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். யார்? நம்முடைய தோழர்கள். யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் மனைவிக்கு செய்தி கிடைக்கிறது, இப்படி உங்களுடைய கணவர் இந்த தோட்டத்தையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டார்கள். இந்த காலத்துடைய பெண்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு உங்களுடைய வாலிபர்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளை ஒரு 1000 ரூபாயை வைத்திருந்தான். இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு வெளியிலே வரக்கூடிய ஒரு ஏழைக்கு 800 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாயை தாயிடத்திலே அல்லது தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்றான். என்னப்பா 1000 ரூபாய் கொடுத்தேனே 200 ரூபாய் தான் திருப்பி கொடுத்திருக்கிறாய் என்று கேட்டால், இல்லையப்பா இல்லையம்மா, வரக்கூடிய வழியில் ஒரு ஏழை இருந்தால் தேவைக்காக அவருக்காக 800 ரூபாயை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீ என்ன அவ்வளவு பெரிய பணக்காரனா? உனக்கு என்ன அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்து விட்டாடா? நீ என்ன பெரிய அவ்வளவு தான தர்மம் மிக்கவனா? நமக்கே வழி இல்லை கொடுப்பதற்கு, நீ என்ன அவர்களுக்கு தேவைக்காக கொடுப்பது? இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயல்பாட்டை பார்த்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்விடத்திலே செய்த வியாபாரத்திலே வெற்றி கண்டு விட்டார். என்ன கணவர் அல்லாஹ்விடத்திலே செய்த வியாபாரத்திலே வெற்றி கண்டு விட்டார் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி கூறி அவர்கள் வீட்டை வந்தடைவதற்கு முன்னால், ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்ததற்கு பிறகு அங்கே தங்கக்கூடுமா? தங்கக்கூடாது, வெளியே வந்து விட வேண்டும். அவர்களாகவே வெளியே வந்து நின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்தால் பல வரலாறுகளை நாம் படித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பாதையில் விரும்பியதை எல்லாம் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன இருக்கிறதோ, என்ன மிஞ்சி இருக்கிறதோ அதை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவசரமாக தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வேகமாக சென்று யாரையோ சந்தித்து விட்டு மறுபடியும் வருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன அவசரம், இவ்வளவு வேகமாக சென்றதற்கு என்ன காரணம்? எனக்கு ஒருவர் தங்க நாணயம், தங்கத்தை சில பகுதிகளை கொடுத்திருந்தார். அது தொழுகையில் நின்றபோது என்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்தது. அதை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்து விட்டு வந்துவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தபூக்குடைய யுத்தத்தை படித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. மிகவும் பஞ்ச காலத்திலே, கஷ்டமான காலத்திலே நடந்த போர்க்களத்தில் ஒரு போர்க்களம் இந்த தபூக்குடைய யுத்தம். அதிகமான பஞ்சம், விளைச்சல் ஏற்படக்கூடிய அந்த மாதம், விளைச்சலுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதைக்கான போருக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே,
நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய வீட்டில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கொண்டு வாருங்கள். 2 தோழர்கள் சென்றார்கள். யார் அவர்கள்? ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர். யார் யார் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. இன்னொரு தோழர் இவருடைய நாவிலே சத்தியம் பேசுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் இன்னொரு தெருவிலே ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவருடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்ததாகவும் அதற்குள் நுழைந்து பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை வந்ததாகவும் இவர்களுடைய ரோஷத்தை நினைத்து பார்த்து திரும்பி வந்ததாகவும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 தோழர்களும் சொல்லுகிறார்கள், தங்களுடைய செல்வங்களை தங்களால் முடிந்த அளவிற்கு இந்த போர்க்களத்திற்காக எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். யாரிடத்திலும் தன்னுடைய நெருக்கமான இந்த தோழரை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த கேள்வியை வைத்து நாம் புரியலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டிருந்தால், யார் உங்களிலே அதிகமான செல்வத்தை எடுத்து வந்தது என்று கேட்டிருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான செல்வத்தை எடுத்து வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, உங்களிலே யார் எதை வீட்டிலே மிச்சமாக்கி வந்தது, உங்களிலே யார் எதை வீட்டிலே வைத்து வந்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து வந்து விட்டேன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் வைத்திருக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் பாதியை எடுத்து வந்து பாதியை வீட்டிலே வைத்து வந்து இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த போர்க்களத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்காக தயாரான தோழர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் பங்கை இந்த போருக்காக பொறுப்பேற்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பங்கை அவர்கள் கொடுத்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, அல்லாஹ் வானத்திலிருந்து அழைப்பு விடுக்கின்றான், மலக்குகள் மூலமாக உஸ்மான் அவர்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யட்டும், அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார். ஏனென்றால் அல்லாஹ்விற்கு இது பிடித்தமான ஒரு தன்மை. அல்லாஹ்வுடைய பாதைக்கு தேவை என்று ஒருவர் வந்தால் அந்த தேவையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு அடியானின் தேவையில் பங்கு கொள்கிறாரோ அவருடைய தேவையில் அல்லாஹ் பங்கு கொள்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான், அடியானே, உன்னிடத்திலே வந்தேனே, எனக்கு ஏன் நீ கொடுக்கவில்லை? அல்லாஹ் என்ன கேட்பான்? நான் உன்னிடத்திலே வந்து தேவைக்காக நின்றேனே, ஏன் நீ கொடுக்கவில்லை? அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ வந்தாயா? என் ரப்பே, நீ என்னிடத்திலே வந்து கேட்டாயா? நீ கேட்டானா? இல்லை என்றேன். அப்படி ஒன்று நடக்கவில்லையே யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் தேவைக்காக உன்னுடைய வீட்டின் வாசலின் கதவை தட்டினானே, ஏன் அவனுடைய தேவையை நீ நிறைவேற்றவில்லை? அவனுடைய தேவையை நிறைவேற்றியிருந்தால் அதில் நீ என்னை கண்டிருப்பாயே, என்னுடைய அருளை நீ கண்டிருப்பாயே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த போர்க்களத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த போர்க்களத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஆனால் எதுவும் என்னிடத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன செய்வது? பரவாயில்லை, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செலவழிப்பேன் என்று கூறி இரவிலே சென்று ஒரு பேரித்தம்பல தோட்டத்திலே, ஒரு யூதனுடைய பேரித்தம்பல தோட்டத்திலே வேலை செய்து அன்று முழு இரவும் தண்ணீர் பாய்ச்சி அந்த தோட்டத்திற்கு 2 கையளவு பேரித்தம்பலங்களை அந்த யூதன் கூலியாக கொடுக்கின்றான். காலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நேரடியாக வந்தார்கள் அந்த தோழர். அல்லாஹ்வுடைய தூதரே, இதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். எதற்காக சம்பாதித்தார்கள்? சதகா செய்வதற்காகவே தன்னுடைய நேரத்தை செலவழித்து சம்பாதித்தார்கள். இன்று நாம் சம்பாதிப்பதில் ஒரு பங்கு இல்லை,
அதிலே ஒரு சின்ன சதவீதத்தை கூட எம்முடைய செல்வங்கள், எம்முடைய கரங்கள் சதக்காவிற்காக நீட்டவில்லை. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை பார்த்த நயவஞ்சகர்கள் எல்லாம், முனாஃபிக்குகள் எல்லாம் கேலி செய்தார்கள். என்ன கேலி செய்தார்கள்? அங்கே பார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொடுத்து வந்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு செல்வங்களுக்காக பொறுப்பேற்று இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ, இவரோ 2 கையளவு பேரித்தம்பழத்தை கொண்டு வருகிறாரே, இதை வைத்து என்ன செய்ய போகின்றோம்? இதை வைத்து போரில் என்ன செய்ய போகின்றோம்? எதற்கு இவர் இதை கொடுக்காமலே இருந்திருக்க வேண்டியதானே என்று சொன்னதை பார்த்தவுடன் அந்த தோழருடைய உள்ளமெல்லாம் நொறுங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய பாதைக்காக இவ்வளவு கொடுக்க என்னால் முடிந்தது இவ்வளவுதான், இது பலனளிக்காது என்று இவர்கள் சொல்லுகின்றார்களே என்பதை கேட்ட அந்த தோழருடைய உள்ளமெல்லாம் நொறுங்கி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யார் இந்த தோழரை கேலி செய்கின்றார்களோ அவரை அல்லாஹ் கேலி செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த தோழரை கேலி செய்கின்றாரோ, இவருடைய செல்வத்தை குறைவாக மதிப்பிடுகின்றாரோ அவரை அல்லாஹ் கேலி செய்கின்றான். ஏன்? அவருக்கு தெரியும் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையை வைத்திருக்கிறது. அவர் செல்வம் குறைவாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் அதிகம். அதற்கு அல்லாஹ் இந்த உலகம் அழியும் வரை இந்த தோழரை இந்த சமூகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். யா அர்ஹமர் ராஹிமீன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய தினம் யார் நோன்பாளியாக இருக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், நான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா. யார் இன்றைய தினம் ஒரு ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா. யார் இன்று ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தது, ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா. இன்றைய தினம் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது? அன யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. யார் இன்றைய தினம் நோன்பாளி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. யார் இன்றைய தினம் ஒரு ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது? நான் அல்லாஹ்வுடைய தூதரே. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் இன்றைய தினம் ஒரு நோயாளிக்கு நலம் விசாரித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே நுழைபவருக்குரிய எல்லா தன்மைகளையும் நீ பெற்றிருக்கிறாய் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடியவர்கள், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய எண்ணிக்கைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். இவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு போட மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய நாட்டத்தையும் மட்டும் வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 3 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை அளிப்பான். இவர்களை விசாரிக்காமல் இவர்கள்தான் மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய கூட்டம். அதிலே ஒருவர் யார் என்றால், வரஜுலுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு செல்வத்துடைய அபிவிருத்திகளை எல்லாம் கொடுத்திருந்தான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாம் செலவழித்தார். அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து கேட்பான், அடியானே என்ன செய்தாய்?
அவனுடைய அருள்கொடைகளை நினைவு கூர்ந்து அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செல்வத்தை வாரி வாரி வழங்கினேன். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நீ பொய் சொல்லுகிறாயே, பொய் சொல்லுகிறாயே. வலக்கின்னக ஃபஅல்த லியுகால ஹுவ ஜவாதுன். நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாயே, உன்னை கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்தால் மக்கள் உன்னை போற்றிவிட்டார்கள். இவனை முகம் குப்புற நரகத்திலே தள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு விடுவான். என்ன புரிகிறது என்றால், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அந்த செலவழித்தல் இல்லாமல், நான் செல்வந்தன், நான் கொடுத்தேன், நான் தான் இதை கொடுத்ததாக மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக செல்வத்தை அவர் செலவழித்தால், அந்த செல்வம் 1 ரூபாயாக இருந்தாலும் லட்ச ரூபாயாக இருந்தாலும் எண்ணம் இதுவாக மாறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்திருந்தாலும் அதனுடைய கூலியாக அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பான். நாளை மறுமையிலே அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புழுதிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே இக்லாஸை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கமாக கொண்டு செல்வத்தை செலவழித்தால் அந்த செல்வம் செல்லுகிற இடம் தவறான இடமாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த இக்லாஸின் மூலமாக அந்த இடங்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே வாக்களித்தார், யா அல்லாஹ், இன்றைய தினம் உன்னுடைய பாதையில் நான் செலவழிக்கப் போகிறேன் என்று கூறி தன்னுடைய செல்வத்தை எடுத்து சென்று இரவு நேரத்திலே ஒருவருடைய கையிலே கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். மறுநாள் காலையிலே மக்கள் பேசினார்கள், இவர் யாரோ ஒருவர் இரவு நேரத்திலே ஒரு திருடனுடைய கையில் செல்வத்தை ஒப்படைத்து விட்டு திரும்ப வந்து விட்டார் என்று. இவருடைய உள்ளத்திலேயோ மறுபடியும் கவலை. அல்லாஹ்வை புகழ்ந்து மறுபடியும் சொன்னார், யா அல்லாஹ், நேற்றுதான் அப்படி செலவழித்து விட்டேன், இன்றாவது சரியான முறையில் செலவழிப்பேன் உன்னுடைய பாதையில் என்று கூறி இரவு நேரத்திலே 2வது முறையும் செல்வத்தை எடுத்து கொண்டு சென்றார். ஒரு விபச்சாரி நின்று கொண்டிருந்தால் அவளுடைய கையிலே கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். மறுநாள் காலையிலே மக்கள் சொன்னார்கள், ஒரு விபச்சாரியுடைய கையிலே இவர் செல்வத்தை யாரோ ஒப்படைத்து விட்டார்கள் என்று. 3வது முறையும் அல்லாஹ்விடத்திலே வாக்களித்தார், யா அல்லாஹ், இன்றும் என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப் போகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்களித்து இரவிலே கிளம்பினார். அவருடைய கையிலே ஒப்படைத்தார். மறுநாள் காலையிலே சொன்னார்கள், அந்த ஊரிலேயே யார் செல்வந்தனோ அவருடைய கையில் யாரோ சதகா செய்து வந்து விட்டார்கள். இவருக்கோ கவலை ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இக்லாஸோடு செலவழிக்கப்பட்ட கூலியை எப்படி அல்லாஹ் மாற்றுகிறான் என்றால், யாருக்கு இவர் செலவழித்தாரோ அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய இக்லாஸுடைய தன்மையை கொண்டு அந்த பாவத்தை அவர்களிடமிருந்து அல்லாஹ் எடுத்து விடுகிறான். யாருடைய கையிலே முதலாக திருடனுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டதோ அவர் செல்வத்தை வாங்கியவுடன், நான் இந்த செல்வத்திற்கு தானே திருடுகிறேன், இதை யாரோ என்னிடத்திலே கொடுத்து விட்டார்களே, இனி நான் திருடவே மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து விட்டார். விபச்சாரியோ, இந்த செல்வத்திற்கு தானே நான் விபச்சாரம் செய்கின்றேன், இந்த செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் இனிமேல் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று மனம் திறந்து விட்டார். 3வது செல்வந்தர், அவர் ஏழைகளுக்காக செலவழிக்காதவர். நானே செல்வந்தன், எனக்கே இவர்கள் செலவழித்தலை பற்றி சொல்லுகின்றார்களே, என்னுடைய கையிலேயே தர்மம் கொடுக்கிறார்களே, நான் கொடுக்காமல் இருப்பேனா என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க தயாராகிவிட்டார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வரலாறுகளையும் இந்த குர்ஆனுடைய வசனங்களையும் இந்த ஹதீஸுகளையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே போட்டு ஆராய்வு செய்து பாருங்கள். எம்முடைய நிலைமை எமக்கு வெளியே கொண்டு வரும். நான் யார் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் விரும்புகின்ற இந்த தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றானே, ஏழைகளுடைய வீட்டின் கதவை தட்டி அவர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று, அந்த தேவைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேனா? எனக்கு போதுமான செல்வத்தை தவிர வேறு செல்வங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு நான் செலவழிக்கின்றேன், நாளை மறுமையை எனக்கு தங்க வைப்பதற்காக, நாளை மறுமையிலே எனக்கு கூலிகளை தேடிக்கொள்வதற்காக என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகள் நிரம்பிய சமுதாயமாக முஸ்லிம் சமூகம் மாறி வருகிறது. தங்களுடைய தேவைகளுக்காக
வட்டிகளை நோக்கி, ஹராமான செல்வங்களை நோக்கி, ஏழ்மையின் காரணமாக செல்லக்கூடிய எத்தனையோ ஏழைகளான முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பூமியிலே. எத்தனையோ பேர் தன்னுடைய கடனை நிறைவேற்ற முடியாமல் கொடுத்த கடனுக்கு வட்டி கட்டி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலை அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் கூட இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எம்முடைய வீடுகளிலே 5 கார் இருக்கும், 5 ஏசி இருக்கும், வீடுகள் எல்லாம் அலங்காரமாக இருக்கும். ஆனால் ஒரு ஏழையின் வீட்டிலே தண்ணீருக்கு கூட மழைக்காக தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூட வசதி இல்லாமல் இருக்கும். இப்படியும் எம்முடைய சமூகத்திலே வசிக்கத்தான் செய்கிறார்கள் மக்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகளின் கரத்தை பிடித்து அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்கினால் அல்லாஹ் நாளை வறுமையில் உங்களுடைய கஷ்டங்களில் இருந்து உங்களை விடுவிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் யாராவது கேட்டால் மட்டும் செலவழிக்கக்கூடிய தன்மையை மறந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு தினமும் எப்போதெல்லாம் எமக்கு செல்வம் சேருகிறதோ அந்த செல்வத்தில் ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய கூலிகளை வைத்திருக்கின்றானே, அந்த கூலிகளின் சிறப்பை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் நரகத்திலே அதிகமாக இருப்பீர்கள். சஹாபி பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்வீர்கள், அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க ஒரு செயலை நீங்கள் அறிவித்து தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அதிகம் செலவழியுங்கள். இந்த ஹதீஸை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபி பெண்கள் தங்களுடைய காதுகளில் தங்களுடைய கழுத்துகளில் போடப்பட்டிருந்த அத்துணை நகைகளையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக செலவழித்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட முன் உதாரணங்களை கொண்ட இந்த சமூகம் கஞ்சத்தனத்திலே வாழக்கூடாது. தங்களுடைய செல்வங்கள் தனக்கு மட்டும்தான் என்ற ஒரு எண்ணத்தை மறந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் நானும் இதிலே அனுபவித்து ஏழைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற கொடுப்பதற்குத்தான் என்ற எண்ணத்தை எம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ளுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய கொடை தன்மையை அல்லாஹ் எமக்கு அதிகரித்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காமல் எம்மை தடுத்துக் கொள்ளக்கூடிய கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியமான நாட்டிலே இந்த கண்ணியவான்களுக்கு முன்னால் இந்த கண்ணியமான சபையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.